விசுவாசத்தின் அச்சாணியாக விளங்கும் மாபெரும் மறையுண்மைகளை நினைவுபடுத்தி அவற்றை அனுபவ கொண்டாட்டமாக மாற்றுவதன் புனித வாரத்தின் சிறப்பாகும். இதன் தொடக்கமாகவும் ஏற்கனவே நாம் துவங்கியுள்ள தவக்காலத்தின் உச்சகட்டமாகவும் அமைவது குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படும் திருப்பாடுகளின் ஞாயிறு. ஏறக்குறைய கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே இந்நாளின் பிற்பகல் வேளையில் மக்கள் ஒன்று கூடி கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஒலிவ மலையிலிருந்து உயிர்ப்பின் தோற்றம் அமைந்துள்ள சிற்றாலயம் வரை பவனியாக சென்றுள்ளனர். நாளடைவில் இன்றைய வழிபாட்டின் ஒரு முக்கிய பகுதியாக குருத்தோலை பவனி அமைந்துவிட்டது. இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் கண்டிட இந்த குருத்தோலை பவனி அழைப்பு விடுகிறது. ஒவ்வொரு நாள் திருப்பலியின் வருகை பவனியும் இந்த உணர்வை எழுப்ப வேண்டும். நமது எருசலேம் நுழைவாக இருக்க வேண்டும். வழக்கத்திற்கு மாறாக இன்றைய பவனியில் மட்டும் குரு சிவப்பு உடை அணிந்து வருவார். பவனியில் முன்னடக்க மக்கள் கூட்டம் அவரை பின்தொடருகிறது. கடவுளின் அன்பும் தூயாவியாரின் உங்கள் அனைவரும் இருப்பதாக. அன்பிட்ட சகோதர சகோதரிகளே, தவகாலத்தின் தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நாம் இதயங்களை தயாரித்து இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு அவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையில் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. இப்பொழுது நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய திருக்குறளை அர்ச்சிக்கின்ற ஜபத்தை நாம் சொல்லி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, இக்குறுத்தோலைகளை உமது ஆசியால் சுத்தப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம்.
மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு முன்பாக எருசலேம் புறப்பட்டு சென்றார். முன்னிலம் அழைக்கப்படும் மலை அருகிலுள்ள பெத்பகு, பெத்பானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறு இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது கழுதையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேல் உடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவ மலைச்சரிவை நெருங்கினார். அப்போது திறந்திருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கொண்டனர். அதற்கு அவர் மறுபடியாக, இவர்கள் பேசாதிருந்தால் மக்களே கற்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் திருத்தோலை பவனியை மேற்கொள்ள இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு எருசலேம் நோக்கி நாம் பாடுபடுவதற்காக சென்றதை அடையாள முறையில் இந்த திருத்தோலை பவன் நினைவுபடுத்துகிறது. பொதுவாக நம்முடைய முறையிலே சிறுவர்கள், அவர்களை தொடர்ந்து இறை மக்கள் இஸ்ராயேலின் அரசர் நீர், தாவீதின் புகழ் சேர் புதல்வர் நீர், ஆசி பெற்ற அரசே நீர், ஆண்டவர் பெயரால் வருகின்றீர். வானோர் அணிகள் அத்தனையும் உன்னதங்களிலே உமை புகழ, அழிவுறும் மனிதரும் படைப்புகளும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே. எபிரேயர்களின் மக்கள் திரள் குருத்துகள் ஏந்தி எதிர்கொண்டார். செபமும் கீதமும் காணிக்கையும் கொண்டு யாம் இதோ வருகின்றோம்.